Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தற்பொழுது ஒரு அண்மை செய்தி. தானியங்கி விற்பனை இயந்திரம் மூலம் பால் விற்பனை செய்ய திட்டமானது தீட்டப்பட்டிருப்பதாக உயர்நீதிமன்றத்தில் ஆவின் தரப்பு தகவலானது தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களையும் செய்தியாளர் செந்தில்குட்டி வழங்க கேட்கலாம். செந்தில்குட்டி, தற்பொழுது ஆவின் தரப்பு ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறது. அது தொடர்பான முழு விவரங்கள். பிளாஸ்டிக் பாக்கெட்கள்ல பால் விநியோகம் செய்வதற்கு பதிலாக தானியங்கி பால் விற்பனை இயந்திரத்தை பயன்படுத்த இருப்பதாக ஆவின் நிர்வாகம் தரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு அறிக்கையானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஊட்டி, கொடைக்கானல் போன்ற மலைவாழ் ஸ்தலங்கள்ல பிளாஸ்டிக் பயன்படுத்துவதற்கு தடை உத்தரவை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்ற ஒரு வழக்கானது நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வுல இந்த வழக்கானது விசாரிக்கப்பட்டு வருகிறது. இங்கு பாலை விநியோகிக்க பிளாஸ்டிக் பாக்கெட்டுகளுக்கு பதிலாக மாட்டு வரியை கண்டறிய ஒரு உத்தரவை இந்த அமர்வானது பிறப்பித்திருந்தது. அதன் அடிப்படையில ஆவின் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்திருப்பதாக அறிக்கை ஒன்றை இன்று தாக்கல் செய்திருக்கிறது. ஆவின் பால் விநியோகத்துக்கு மீண்டும் தானியங்கி விற்பனை இயந்திரத்தை அறிமுகப்படுத்த இருப்பதாகவும், சோதனை அடிப்படையில கொடைக்கானல் மற்றும் ஊட்டி நகரங்கள்ல மக்கள் தொகை நெருக்கம் நிறைந்த பகுதிகளில் இந்த இயந்திரத்தை அமைப்ப இருப்பதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதற்காக உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த தனியார் நிறுவனத்திடம் ஒரு இயந்திரம் 3,60,000 ரூபாய் என்ற விலையில 2 இயந்திரங்களை வாங்க இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இயந்திரங்களை நிறுவுவதற்கு உரிய அனுமதி பெற்றுள்ளதாகவும், இயந்திரங்களை வைத்த பிறகு அருகில் இருக்கக்கூடிய வீடுகள், ஹோட்டல் ஆகியவற்றுக்கு பாக்கெட்டுகளில் பால் விநியோகம் செய்வது நிறுத்தப்படும் என்பதையும், மேலும் இந்த விற்பனையாளர்கள், ஏஜென்ட்டுகளுக்கும் இந்த பாக்கெட் மூலமாக ஆவின் பால் விற்பனை நிறுத்துவதற்காகவும் ஏற்பாடுகளை செய்திருப்பதாக அறிவித்திருப்பதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த 2 இடங்களில் தானியங்கி விற்பனை இயந்திரங்களின் செயல்பாடு, மக்களின் வரவேற்பு உள்ளிட்டவை குறித்து ஆய்வு செய்யப்படும் என்றும் அந்த அறிக்கையில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கின் விசாரணையானது அடுத்த வாரத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்குட்டி. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.